டைம் அதெல்லாம் எங்களுக்கு இல்லை. which is acceptable to all, understandable to all. இதுதான் பிரின்சிபிள். ஹார்மனிக்கு இதுதான் பிரின்சிபிள். இசைந்து வாழ்வது என்பதற்கு இந்த சிம்பிள் பிரின்சிபிளை நம்ம வாழ்க்கையில சபைக்குள்ள வரும்போது செயல்படுத்த முடியாதவர்களாக மாற்றப்பட்டு விடுகிறோம். ஆகையினால நமக்குள்ள அநேக நேரங்களில் இசைந்து போகிறதுங்கிறது கூடாத காரியமா இருக்கு. பெரிய காரியத்தை எல்லாரும் என்கிட்ட சொல்றாங்க. Individually that man is a good man, but together he is a unfit or he is a misfit. misfit என்னது? ஆகாதவன். அன்ஃபிட்னா தகுதி இல்லாதவன். பக்கத்துல கை பிடிச்சுங்க, நீங்க எந்த ஃபிட்? misfit-ஆ unfit-ஆ? See, problem is this. நான் இசைந்து போகக்கூடாதபடிக்கு அநேக நேரங்களிலே நான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 காலு. எனக்கு 2 கால் இருந்தாலும் பரவாயில்ல. ஓடுமா முயல்? ஓடுமாயா? அதுக்கு 2 கால் இருந்தாலும் சரி, ஓடுமா? அதான் முக்கியம் இல்லையா? See, let us understand this truth. நான் கொஞ்சம் நேற்றைய தினத்தை போல இன்னைக்கு 2 காரியங்களை சொல்லணும், அதனால வேகமா போறேன். ஆனா சில வசனங்களை காண்பித்து கொடுக்க போறேன். கொஞ்சம் நம்மளை அது ஆம்பிளிஃபைடு வேர்ஷன் இஸ் so beautiful. அதனால நான் ஆம்பிளிஃபைடு வேர்ஷனை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். அதற்கு முன்னதாக நேற்றைய தினத்தில் சொன்னேன், நேற்றைய தினத்தில் வசனத்தை காட்டி கொடுத்தேன். இஃப் யூ ஆர் நாட் ஆனஸ்ட், காட்ஸ் ஐல நீ விக்கெட் அல்லது துன்மார்க்கன்னு சொன்னேன். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஹார்மனியா இல்லைனாலும் தேவ பார்வையில் துன்மார்க்கனே. மறுபடியும் சொல்ல விரும்புறேன், let us see in God's view. தேவ பார்வைக்கும் நம்ம பார்வைக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. எப்பவும் மரியாள் தைலத்தை ஊத்தி அவருடைய கால்களை சுத்தப்படுத்தினாள். வெளியே இருக்கிற including the greatest disciples, including the treasurer, it is a waste. இயேசு என்ன சொன்னார்? விட்டுரு. அவள் என்னிடத்துல நற்கிரியை செய்திருக்கிறாள், ஆயத்தம் பண்ணுவதற்கு அடக்கம் பண்ணுவதற்கு முந்திக் கொண்டாள். எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் இவன் செய்து செல்லப்படும். ஆட்கள் வேஸ்ட்னு சொல்றத ஆண்டவர் எடுத்து உயர்த்துறார். 5000 பேரை போஷிச்ச பிறகு டயர்டா இருக்காங்க. 12 சீஷரும் டயர்ட், தே வெரி டயர்ட். 5000 பேருக்கு சாப்பாடு. நீங்க 1000 பேருக்கு அன்னைக்கு ரிட்ரீட்ல சாப்பாடு கொடுத்துட்டு டயர்டா இருக்குங்களே இல்ல? 5000 பேருக்கு 5000 பேர் புருஷர்கள் மாத்திரம், இனிமே ஸ்திரீகள் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, அவ்வளோ வரும் சாப்பாடு. ஆண்டவர் சொன்னார், எல்லா துணிக்கையும் பொறுக்கு. do not waste anything. What a God we have. ஏயா ஆண்டவரே, உம்ம கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கறதுக்கும் எங்க கண்ணோட்டத்தில் பார்க்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஆண்டவரே, ரொம்ப வித்தியாசம் இருக்குது. So let us see through the eyes of the Lord. தேவனுடைய கண்ணோட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை பார்க்க கற்றுக்கொள்வோம். மறந்து விடாதீர்கள். மனுஷனுடைய முதல் நாளில நான் வெள்ளிக்கிழமை ஆராதனையில் பேசும்போது சொன்னேன், மனுஷன் என்னை குறித்து என்ன நினைப்பான் என்கிற காரியத்தை பார்த்து வாழ விட்டு விடாதீர்கள். You can never satisfy people. நான் எப்பவும் ஒரு கதை சொல்வேன், இங்கேயும் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். கழுத விற்கிறதுக்கு அப்பாவும் மகனும் போனாங்க. சந்தையில் போய் கழுத விற்கணும், 5 கிலோமீட்டர் நடக்கணும். அப்பா சொன்னாரு, மகனை நீ ஏறிடா, நான் நடந்து வர்றேன். கொஞ்சம் தூரத்தில் போனோம்னு ஆட்கள் சொன்னாங்க, இடிதடிய மாதிரி இருக்கான், அப்பா நான் நடக்க விட்டுட்டு ஏறி போறான் போரு. உடனே மகன் இறங்கிட்டான், அப்பா ஏறிக்கிட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் பண்ண வாலிபன் கிழவனை நடக்க விட்டுட்டு இவர் ஏறி போறாரு. உடனே இப்படி மாற்றி சொன்னாங்க. அதனால 2 பேரும் ஏறிட்டான். இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, கழுதைக்கு வாய் இருந்தாலும் 2 பேரும் தான் இருக்கிறானுங்களேன்ட்டு 2 பேரும் நடத்தி கூட்டிட்டு போனான். அங்க சொன்னாங்க, முட்டாளுங்க, கழுதை தான் போதும், எவனாவது ஒருத்தன் ஏறிட்டு போறதானே.
யாரை திருப்திப்படுத்துறது? யாரை திருப்திப்படுத்துறது? நீ யாருனாலும் தப்பு, நான் யாருனாலும் தப்பு, ரெண்டு பேர் யாருனாலும் தப்பு, ரெண்டாவது யாராட்டாலும் தப்பு. உடனே கம்புல கட்டி கழுதையை தூக்கிட்டான். அதை பார்த்த சின்ன பிள்ளைங்க கைத்தட்டி சிரிச்சுது. ஒரு சின்ன பிரிட்ஜில் போகும்போது அந்த கழுதை மிரண்டு தண்ணிக்குள்ள போயிடுச்சு. பக்கத்தில் இருக்கவங்க கை பிடிச்சி சொல்லுங்க, ஆட்களை திருப்திப்படுத்தினா உனக்கு தான் நஷ்டம். It's true. It is true. We are trying to satisfy and live to the expectation of people all the time. அதனால தேவன் மாறாதவர், அவருடைய வழிகள் மாறாது. அவருடைய கண்ணோட்டத்திலே பார்ப்போம். அப்படி பார்ப்போம் என்றால், நான் ஆனஸ்டா இல்லைன்னா தேவ மார்க்க பார்க்கல, துன்மார்க்கனே. நான் ஹார்மனில இல்லைனாலும் தேவனுடைய பார்வையில் துன்மார்க்கனே. வசனங்களை காட்டும்போது அது விளங்கும். முதலாவது என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 10வது அதிகாரம், நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமானுடைய நாவு சுத்தவெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. But I would like you to read the NIV translation. நல்லா கவனிங்க. The tongues of those who are upright and in right standing with God are as choice silver. The minds of those who are wicked and out of harmony with God are of little value. Oh, if you are not in harmony with God, you are wicked. That's what Bible says. இன்னொரு வசனத்தை அதே அதிகாரத்தில் வாசி விடலாம். 28வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். அங்கே the hope of the uncompromisingly righteous, the upright, in right standing with God is gladness, but the expectation of the wicked க்கு என்ன போட்டிருக்கு? those who are out of harmony with God. நல்லா கவனிங்க. நான் முதலாவது I must be in harmony with my God. If you want to walk in harmony, you must learn to walk in harmony with God. You are not God, you can never be God. நீ தேவன் அல்ல. தேவனை போல வல்லமை பெற்றவனோ, அன்பு நிறைந்தவனோ, பாசம் நிறைந்தவனோ, கம்பேஷன் நிறைந்தவனோ இல்லை. But when you submit yourself, நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவரே, நான் இதுவரை நீர் இப்படி நடந்தீர், நான் உமக்கு எதிர்த்தால் போல் நடந்தேன். But now I want to walk in harmony with you. உம்மோடு கூட இசைந்து நடக்க விரும்புகிறேன். சாராள் நவரோஜ் அந்த பாடலை ஒரு லைன் இப்படி, கத்தரோடி இசைந்தே நடந்தேன், கிருபை சமாதானம் ஈந்தார். கர்த்தரோடி இசைந்தே நடந்தேன், கிருபை சமாதானம் ஈந்தார். இதுவரை வழி காட்டி நடத்தினார், இன்னமும் காத்து கொள்வார். இதுவரை வழி காட்டி நடத்தினார், இன்னமும் காத்து கொள்வார். எனக்கே நீ பயமே, எந்தன் இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். When I accept Jesus, don't just come to Jesus for the forgiveness of your sin alone. நல்லா கவனிங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டா எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது என்கிறத மாத்திரம் நம்பி இயேசுவிடத்தில் வந்து விடாதீர்கள். That is one part of it. அது ஒரு காரியம்தான். இயேசுவிடத்தில் வருகிறேன் என்று சொல்லும்போது சில காரியங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறது. இனி நான் அல்ல, அவரே. அவரோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டேனே. That is another experience.
நல்லா கவனிங்க. அதோடு மாத்திரமல்ல, நான் மரித்தது மாத்திரமல்ல, அவரோடு சிலுவையில் அறையப்பட்டது மாத்திரமல்ல, now I start a walk